ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? திஸ் இஸ் டே 2 ஆஃப் 30 days 30 tales பாகம் 2. 3rd September 1954ல சென்னையில தான் பிறக்காரு செஃப் தாமு. இப்போ இந்த ஜேர்னி ஹோட்டல் கிச்சன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் அஸ் செஃபா கிடையாது, ஒரு வெஷல் வாஷிங் பர்சனா, ஹெல்ப்பரா அப்படின்னு. இவர் ரொம்ப வருஷமா கிச்சன் பார்த்ததுனால என்னவோ தெரியல, இவர் குக்கிங் ஸ்கில் மாஸ்டர் பண்ணி இவருக்கான ஒரு யூனிக் வே ஆஃப் குக்கிங் ஸ்டைல டெவலப் பண்றாரு. பட் இருந்தாலுமே இவருக்கான ரெகக்னிஷன் ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது. எல்லாருமே அவங்களோட 50+ இயர்ஸ்ல ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கும் போது இவர் கண்டினியூஸா 24 hours 30 minutes நான் ஸ்டாப்பா குக் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் வாங்குறாரு. அண்ட் இதுக்கப்புறம் தான் இவர் லைஃப்ல வருது குக் வித் கோமாளி. அஸ் அ ஜட்ஜா களம் இறங்கி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சிரிக்க வச்சு எல்லாராலையும் அன்போட அப்பா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 2024ல இவரோட 70வது வயசுல இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டும் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் உங்க லைஃப்ல உங்களுக்கு ரெகக்னேஷன் தள்ளி போகுது அப்படின்னா சம்திங் பிக்கர் இஸ் கம்மிங் அப்படின்னு இவரா பார்த்தா கத்துக்கணும். இவரோட இந்த ஜேர்னில உங்களோட ஃபேவரட் பார்ட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு குக்கு வித் கோமாளி பாக்குற அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணாம தட்டி விட்டுருங்க.